தண்டகாரண்யம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு. தமிழ் சினிமா கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தண்டகாரண்யம். தண்டகாரண்யத்தை வந்து ஒரு 100 வருஷத்துக்கு எடுத்து அப்புறமா பார்த்தா கூட அது ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாக இருக்கும்னு நான் நம்புறேன். மிஷ்கின் சொல்ற மாதிரி இந்த படத்தை எத்தனை வாட்டினா 1000 வாட்டி கூட பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கு. தண்டகாரண்யம் வந்து பழங்குடிகள் மேல நிகழ்த்தப்படுற வன்முறையை தான் பேசியிருக்காங்க. ஸோ பழங்குடிகள் மேல நிகழ்த்தப்படுற வன்முறையால கிளர்ச்சி குழுக்கள், அவங்களுக்குள்ளே இருக்க கிளர்ச்சி குழுக்கள் வந்து எப்படி உருவாகுது அப்படின்றத தெளிவா பேசியிருக்காங்க ஆதியநாதிரி அவர்கள். புரியலண்ணா, அண்ணன் வந்து புனைவன் போட்டிருக்காங்க கடைசியில. புனைவன் தான் போடணும், பட் ஆனா இது ஒரு ரியலான ஒரு ஸ்டோரி. தினம் தினம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட்ல நடக்கிற ஸ்டோரி. ஏன்னா பழங்குடிகள் அதிகமா இருக்கிறது வந்து சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், தெலுங்கானா இந்த பகுதிகளில் வந்து அதிகமா இருக்கிற பகுதிகள். கலையரசனையும் அட்டகத்தி தினேஷனும் 2 பேரையுமே சொல்லவே தேவையில்ல. 2 பேருமே அட்டகாசமான நடிகர்கள். இந்த படத்துல பயங்கரமா நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்துட்டு அதுல கலையரசனுக்கும் தினேஷ்க்கு அப்பாவும் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து முகமே தெரியல, ஆனா அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. ஆக்சுவலா அவர் ஆக்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற ட்ரைப் அந்த மாதிரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். லேக்லாம் இல்ல, நான் ஒரு கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் 2.25 மணி நேரம் எடுத்திருக்காங்க, அது மட்டும் தான் கருப்பா இருக்கு. சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. உள்ள போய் பிரேக்கு உடனே படம் ரொம்ப ஸ்பீடா போகுது படம். ஜஸ்டின் பிரபாகரன் தான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா இருக்கு. 3 சாங்ஸ் நினைக்கிறேன், 3-4 சாங்ஸும் ரொம்ப அற்புதமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா ட்ரைப்ஸ்ல என்னன்னே தெரியாம நம்ம எல்லாரும் சொல்ல முடியாது, சில நண்பர்கள் இருக்காங்க. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ட்ரைப்ஸ் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க ட்ரைப்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான வன்முறைகள் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் நிகழ்த்திட்டு இருக்குது அவங்க மேல ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு 100 புக்கை படிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த 2.5 மணி நேரம் படத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு போயிடலாம். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. படத்துல என்ன சொல்றாங்கன்னா, பணம் கட்டி ஒரு இன்ஸ்டியூட்ல போய் சேர்ற மாதிரி தான் இதுலயும் காட்டியிருக்காங்க. என்னோட கதை, என்னோட பர்சனல் லைஃப்ல இது ஃபீல் ஆச்சு. என்னையும் ஒரு காசு கட்டி நானும் ஊர்ல இருந்து இங்க இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அந்த மாதிரி தான் ஒரு இதுவா இருக்கு. ஆக்டிங் எனக்கு நல்லா இருக்கு, நேச்சுரலா இருக்கு. எனக்கு தினேஷ் 2 பேரும் நல்லா தான் நடிச்சிட்டாங்க. காமெடிலாம் இல்லை, எமோஷனல் ஃபேமிலி படம். தண்டகாரண்யம் வந்து காடுகளை சார்ந்த ஒரு கதையை நகர்த்தி போகுது. இந்த படம் முழுமையாகவே என்ன பேச வருதுன்னா, வலிகளை உணரக்கூடிய மக்கள்களை கடத்தி தான் போகுது. இந்த கதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்துட்டு மட்டும் போறது விஷயம் கிடையாது, அதை உணர்ந்து அதுக்குள்ள உள்வாங்கி போகணும். இது வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து ஒடுக்கப்படுற மக்களை எந்த அளவுக்கு வந்து ஒடுக்கப்படுறாங்கன்ற விஷயத்த தான் பேச வருது. எல்லா ஆர்டிஸ்டுமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. யாருமே வந்து இதுல நடிச்சிருக்காங்கன்றதை தாண்டி வாழ்ந்திருக்காங்க. தண்டகாரண்யம் என்ற ஒரு காடுகள் சார்ந்த பகுதிகளில் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிதான் ஃபேமிலியாவா எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாமே நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு மிஸ்டேக் கூட சொல்ல முடியாது. இதுல எந்த லேக்குமே கிடையாது. நீங்க ஒன்னும் சொல்ல போனா என்னைக்கு லேக்கான விஷயம் அழுவ மட்டும் தான் ஒன்னும் வரல, வந்தா ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் தண்டகாரண்யம் படம்னு சொல்றதை தாண்டி அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். சூப்பர். எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கேமராமேன் காமிச்ச எதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதையும் கூட ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதியன் சாரோட டைரக்ஷன் வந்து நான் இது வரைக்கும் அவ்வளவா பார்த்தது இல்லை, ஆனா இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ஓவரால் அந்த கலையரசன் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா அந்த மெட்ராஸ் படத்துல நடிக்கும் போதே அவரோட அந்த கெட்டப்லாம் பார்த்து நானே ரொம்ப எனக்கு பிடிச்ச ஆக்டர் அவரு நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் பக்காவா பண்ணியிருக்காரு. அப்புறம் தினேஷ் சார் வந்து கேட்கவே வேணாம், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பரா இருக்கு சார். மியூசிக் அந்த இடத்துக்கு என்ன வேணும் அப்படின்றதெல்லாம் வந்து நல்லா போட்டிருக்காங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா நம்மளை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காருன்னே சொல்லலாம்.
இல்ல அப்படி எல்லாம் இல்ல. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்றது, இவங்க எல்லாம் தப்பிச்சிருவாங்களா, காப்பாத்த யாராச்சும் வருவாங்களா, இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்றத வந்து நம்மளுக்கு எடுத்து காமிச்சிருக்காரு. ரியல் ஸ்டோரின்ற போது அது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு தாராளமா பாக்கலாம் சார். ஏன்னா இப்படி இதெல்லாம் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது இல்லையா, இந்த மாதிரி நடந்துருக்குது அப்படின்றதுல யாருக்கும் தெரியாது. அதனால ரொம்ப அருமையா இருக்கு. தினேஷ் அண்ணாவும் சரி, கலையரசன் அண்ணாவும் சரி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே, சபீர் சாரா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா அவங்களோட இடத்த வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. படத்துல எந்த லாகுமே இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்குமே படம் நல்ல விறுவிறுப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருக்குது, ரொம்ப லைவா சோல்ஃபுல்லா இருக்குது. எல்லா இந்த ஜெனரேஷன் பார்க்கலாம், பாஸ்ட் ஜெனரேஷனுக்கு பிடிக்கும், கம்யூனிசம் கொள்கை உள்ள எல்லாருக்குமே படம் பிடிக்கும். இருக்கு இருக்கு படத்துல காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அதான் எல்லா சப்ஜெக்டுமே ஃபில் பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து தினேஷனோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது. அப்புறம் எல்லாரோட ஆக்டிங்குமே எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லா கேரக்டருமே லைவா தான் இருந்தாங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கு, எல்லாரும் போய் பார்க்கலாம். ரொம்ப எங்கேஜிங்காவே இருக்கு, நல்லா இருக்கு. கலையரசன், பாலசரவணன், ஷபீர், அட்டகத்தி தினேஷ் எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. அண்ட் ஹீரோயின்ஸும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா என் கூட வந்தவங்க சொன்னாங்க லைக் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா லேக் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம உண்மையாவே அந்த கதை உள்ள போய் பார்த்தோம்னா அந்த மாதிரி எந்த லேகும் தெரியல, நல்லா இருக்கு, சூப்பரா இருந்தது. ரெட்ரோ சாங்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க, அது இன்னும் சூப்பரா ஒரு கிக் கொடுக்குது மூவிக்கு, சீன்ஸ்க்கு. கண்டிப்பா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ. ரொம்பவே டிஃப்ரெண்டான கான்செப்ட் எடுத்திருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா வாட்சபிள் தான். ஸ்டோரி வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கான ஸ்டோரியா இருக்கும். அது போக நம்ம ஸ்டேட்ல எந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாலிடிக்ஸ் எல்லாமே சம்மந்தப்பட்டதா ரொம்பவே நல்லா இருக்கு. மஸ்ட் வாட்சபிள் எல்லாரும். நல்லா எல்லாமே நல்லா